இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வரலட்சுமி விரதம். எங்கள் தம்பி வீட்டில் தான் இந்த அலங்காரம் நான் தான் பண்ணேன். பார்த்துக்கங்க, எல்லாம் அலங்காரம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களை வந்து சுமங்கலியை வந்து வரவேற்கிறதுக்காக கலசம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. விளக்கு 2 விளக்கு இருக்குது. இது லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வச்சுருக்காங்க. இதில் வந்து விரலி மஞ்சள், இது மஞ்சக்கிழங்கும் இதுவும் வளையலும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோவி வச்சுருக்காங்க. தேங்காய் வாழைப்பழத்தட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காக சுமங்கலி பொருட்கள் வச்சுருக்காங்க. 9 தட்டோ 7 தட்டோ வச்சுருக்காங்க, சரியாக தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவடி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இது பூஜையில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசப்படி முன்னாடி வந்து தரையில் வந்து ஒட்டி விட்டுருவாங்க. அதுக்கு இதுதான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காதோல கருகமணி வாசனை திரவியங்களோட இது காதோல கருகமணியோட வாசனை திரவியங்கள், லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச வாசனை திரவியங்கள் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரகஜா. இது பயங்கரமான வாசனையாக இருக்குங்க. இது நம்ம நெத்தியில் வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா கூட இந்த நெத்தியில் வச்சோம்னா சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புனுகு பேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி பொடி. இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி பொடி, இந்த ஜவ்வாது, இந்த புனுகு, இந்த அரகஜா, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தியிலையும் வைக்கலாம், நம்ம உடம்புலையும் தடவிக்கலாம். நமக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக நடக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி நெத்தியில் வச்சாலே போதும். இது எல்லாமே மகாலட்சுமியோட வாசனைய திரவிய பொருட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பூவு. இந்த உதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து இது உதிரி பூ அர்ச்சனை பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க. லக்ஷ்மி தேவியை வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக கலசத்தோடு நிற்கிறாங்க. எல்லோரும் பொட்டு வச்சு இப்போ வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து இந்த கலசத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியாக நினச்சி இப்போ அம்மாவும் உள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. பாருங்க, வழி நெட்டுக்க வந்து பூ தூவி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மகாலட்சுமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு சாமி கும்பிட வழிபடப்படுவாங்க. இதில் வந்து பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலும் சுண்டலும் பண்ணியிருக்காங்க. வந்திருக்காங்க பாருங்கள், குழந்தைங்க எல்லாமே வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு பூவு அர்ச்சனைக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, குங்கும அர்ச்சனைக்கு உட்காந்துருக்காங்க. அன்பாலை வணங்குவோமே செம்போது தெய்வம் அவளே, அன்பாலை வணங்குவோமே எல்லாம் நிறைந்தவன் அவனே, ஏற்றமும் தாழ்வும் அவனே. மங்கையரை வாழ வைக்கும் மாதாவே லட்சுமி, மாதாவே லட்சுமி, திருமங்கல்ய செந்தூர திலகம் அணிந்தவளே, செந்தாமரை பூவே
இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலியை வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் அட்சதை போடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி பொருட்கள் வந்து தானமாக கொடுக்குறாங்க. சாதம் வந்து பொங்கலும் சுண்டலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க